யோகினி ஏகாதசி ஸ்ரீ மகாவிஷ்ணு வழிபாடு. ஆனி மாதம் தேய்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி யோகினி ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது. இந்த யோகினி ஏகாதசி விரதம் 2026 ஆண்டில் 10/7/2026 வெள்ளிக்கிழமையன்று மிகவும் விசேஷமாக அனுசரிக்கப்படுகிறது. நம்முடைய பாவங்களையெல்லாம் போக்கி நல்ல ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் நிம்மதியையும் தரக்கூடிய இந்த விரதம் மகாவிஷ்ணுவை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. தீவிரமான தோல் நோய்கள் மற்றும் இதர உடல் உபாதைகளை தீர்க்கும் சக்தி இந்த யோகினி ஏகாதசி விரதத்திற்கு உண்டு என்று புராண காலத்திலிருந்து சொல்லப்பட்டுள்ளது. ஆனி மாதம் தேய்பிறையில் வரக்கூடிய இந்த யோகினி ஏகாதசி விரதம் உடலின் நோய்களையெல்லாம் தீர்க்கக்கூடிய மகத்துவம் வாய்ந்தது. அன்னதானம் செய்த புண்ணியத்தை பக்தர்களுக்கு தருவதோடு பாவங்களையெல்லாம் அழித்து வைகுண்ட பதவியையே அளிக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. மேலும் இது சாப விமோச்சனம் மற்றும் மன அமைதியை தரும் ஆற்றல் கொண்டது. ஏகாதசி மகாத்மியத்தின்படி இந்த யோகினி ஏகாதசி விரதம் உடல் மற்றும் மனதின் நோய்களையெல்லாம் குணப்படுத்தி நீண்ட ஆயுளை தரக்கூடிய விரதமாக கருதப்படுகிறது. அறியாமல் செய்த பாவங்கள், சாபங்கள், பிழைகள் மற்றும் கெட்ட கர்ம வினைகள் நீங்கி நல்ல வாழ்வை இந்த யோகினி ஏகாதசி விரதத்தை அனுசரிப்பதன் மூலம் பக்தர்கள் பெறலாம். இந்த யோகினி ஏகாதசி விரதத்தை முழுமையாக ஸ்ரத்தையாக பக்தியுடன் கடைபிடிப்பதன் மூலம் 88,000 பிராமணர்களுக்கு அன்னதானம் செய்த பெரிய புண்ணியம் கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. பெருமாளுடன் சேர்த்து லக்ஷ்மி தேவியையும் இந்த யோகினி ஏகாதசி தினத்தில் வழிபடுவதால் வீட்டில் நிதி நெருக்கடிகள் நீங்கி செல்வ வளம் பெருகும். யோகினி ஏகாதசி திதியன்று அதிகாலையில் எழுந்து நீராடி மகாவிஷ்ணுவை முழு மனதோடு மன தூய்மையோடு பக்தியோடு வழிபட வேண்டும். அன்றைய தினம் முழு உபவாசமாக இருந்து பெருமாளை வழிபடுவது சிறந்தது. அப்படி இருக்க இயலாதவர்கள் பால், பழங்கள் போன்றவற்றை உட்கொள்ளலாம். அரிசி, கோதுமை போன்ற தானியங்களை தவிர்ப்பது கட்டாயமாக கருதப்படுகிறது. இரவு முழுவதும் விழித்திருந்து திருமாலின் திருநாமங்களை ஜபிப்பதும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்வதும் கூடுதல் பலனை தரும். மறுநாள் துவாதசி அன்று ஏகாதசி பாரணை நேரத்தில் விரதத்தை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். ஏகாதசி அன்று விரதம் இருப்பவர்கள் வீட்டை சுத்தம் செய்து பகவான் விஷ்ணுவின் திருவுருவ படத்தை அல்லது விக்கிரகத்தை வைத்து துளசி இலைகள், பூக்கள், பழங்கள் கொண்டு வழிபட வேண்டும். ஏகாதசி அன்று துளசி இலைகளை பறிப்பது பாவம். எனவே முந்தைய தினமே ஏகாதசிக்காக துளசி இலைகளை பறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு பெருமாளை வழிபட்டு விஷ்ணு சகஸ்ரநாமம் மற்றும் விஷ்ணு மந்திரங்களை ஜபிப்பதும் சிறப்பு. இந்த யோகினி ஏகாதசி விரதத்தின் முழு பலனை அடைய வேண்டும் என்றால் யோகினி ஏகாதசி விரத கதையை படிப்பதோ அல்லது படிக்க சொல்லி கேட்பதோ சாலச் சிறந்ததாக கருதப்படுகிறது. இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த யோகினி ஏகாதசி தினத்தின் விரத கதையை இப்பொழுது நாம் காணலாம். அழகாபுரியின் மன்னன் குபேரன். இவன் தேவர்களின் கருவூலத்தை காப்பவன். தீவிர சிவபக்தன். நாள்தோறும் தவறாமல் சிவபூஜை செய்து வருபவர் குபேரன். குபேரனின் பணியாளனின் பெயர் ஹேமமாலி. குபேரன் தினந்தோறும் செய்யும் சிவ பூஜைக்கான மலர்களை மானசரோவர் ஏரிக்கு சென்று பறித்து வந்து கொடுக்கும் பணியை இந்த ஹேமமாலி செய்து வந்தார். ஒரு நாள் வழக்கம் போல குபேரனிடம் மலர்கள் பறித்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அழகாபுரியிலிருந்து புறப்பட்டார் ஹேமமாலி. ஆனால்
உரிய நேரத்திற்குள் அவர் திரும்பவில்லை. குபேரனும் மலர்களுக்காக நெடுநேரம் காத்திருந்தார். மலர்கள் இல்லாததால் அன்றைய தினத்தில் குபேரனால் சிவபூஜை செய்ய முடியவில்லை. சிவபூஜை தடைப்பட்டு விட்டதால் கடுங்கோபம் கொண்ட குபேரன் காவலனை அனுப்பி ஹேமமாலியை தேடச் சொல்லி கட்டளையிட்டார். ஹேமமாலியை தேடிச் சென்ற காவலன் திரும்பி வந்து சிவபூஜை செய்வதற்கு மலர்கள் பறித்து கொண்டு வருவதை மறந்துவிட்டு ஹேமமாலி அவன் மனைவியுடன் மகிழ்ந்திருக்கிறான், அவன் இப்பொழுது திரும்பி வருபவனைப் போல தெரியவில்லை என்று தெரிவித்தார். குபேரன் கடும் கோபம் கொண்டு சிவபூஜை தடைபட காரணமாக இருந்த ஹேமமாலியை தொழுநோய் தாக்கட்டும், அதனால் அவன் மனைவியை பிரிந்து வாடட்டும் என்று சாபமிட்டார். குபேரன் இவ்வாறு சாபமிட்ட அடுத்த கணம் தொழுநோயால் பீடிக்கப்பட்டான் ஹேமமாலி. உடனே அவன் தன் மனைவியை விட்டும் பிரிந்து காடுகளில் சுற்றித் திரியலானான். அன்றாட உணவுக்கும் நீருக்குமே ஹேமமாலி காடுகளில் அவதிப்பட்டு வாடினான். தொழுநோய் மற்றவர்களுக்கும் பரவிவிடும் என்று பயந்து யாருமே அவனை நெருங்கவில்லை. அவன் துயரம் நீண்டு கொண்டே இருந்தது. இந்த சூழலில்தான் ஒரு நாள் வனத்தில் அவன் மார்க்கண்டேய முனிவரை சந்தித்தான். தன்னுடைய நோய் காரணமாக தொலைவிலிருந்தே முனிவரை வணங்கினான் ஹேமமாலி. அனைத்து உயிர்களிடத்தும் மாறாத அன்பு செலுத்தும் மார்க்கண்டேய முனிவர் ஹேமமாலியின் நிலையை கண்டு மிகவும் வருந்தினார். நீ யாரப்பா, உனக்கு எவ்வாறு இந்த நோய் பீடித்தது என்று அன்புடன் வினவினார். அதற்கு ஹேமமாலி எதையும் மறைக்காமல் நடந்ததை அப்படியே கூறினான். அதை கேட்ட மார்க்கண்டேய முனிவர், உன் மனைவியின் மீது நீ கொண்ட அன்பு தவறில்லை, ஆனால் உன் கடமையிலிருந்து நீ தவறியதால் தான் இப்படிப்பட்ட துயரத்தை நீ அனுபவிக்கிறாய். நோய்களால் ஏற்படும் துன்பங்களை போக்கும் விரதம் ஒன்று இருக்கிறது, அதை நான் உனக்கு உபதேசிக்கிறேன், கேள் என்றார். உடனே ஹேமமாலி மிகுந்த மகிழ்ச்சியோடு, முனிவரே, என் மீது கருணை கொண்டு நீங்கள் உபதேசிக்கும் விரதத்தை நிச்சயம் நான் அப்படியே பின்பற்றுவேன் என்று கூறினான். ஹேமமாலி பக்தியுடனும் பணிவுடனும் முனிவரிடம் கூறியதும் முனிவரும் மிகவும் மனம் மகிழ்ந்து ஹேமமாலியின் துயரம் தீர்ப்பதற்கான உபாயத்தை கூறத் தொடங்கினார். மார்க்கண்டேய முனிவர் ஹேமமாலிக்கு யோகினி ஏகாதசி விரதத்தின் மகிமையை எடுத்து கூறி அதை கடைபிடிக்குமாறு உபதேசித்தார். முனிவரின் வாக்கை தெய்வ வாக்காக நம்பிய ஹேமமாலி யோகினி ஏகாதசி நாளில் மார்க்கண்டேய முனிவர் கூறியபடியே விரதம் இருந்து தன் நோய் நீங்க பெற்று புதுப்பொலிவு அடைந்தான். தன்னுடைய அழகிய தோற்றத்தையும் திரும்ப பெற்றான். மீண்டும் அழகாபுரிக்கு சென்று தன் மனைவியுடன் இல்லற வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் தொடர்ந்தான். பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் விரதம் இருந்து பகவானை வழிபட்டால் பாவச் சுமைகளிலிருந்து விடுபடுவது மட்டுமல்லாமல் நோய் நொடிகளிலிருந்தும் விடுபடலாம் என்பதையே ஹேமமாலியின் வாழ்க்கை நமக்கு உணர்த்துகிறது. யோகினி ஏகாதசி அன்று நாள் முழுவதும் துளசி தீர்த்தம் மட்டும் அருந்தி மகாவிஷ்ணுவை வழிபட அனைத்து நற்பலன்களையும் அடைவதோடு தீராத நோய்களிலிருந்தும் விடுபடலாம் என்பது சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள நம்பிக்கை. இந்த புனிதமான யோகினி ஏகாதசி புண்ணிய தினத்தில் நோய்கள் எல்லாம் தீர வேண்டும் என்று திருமாலை மனதார வேண்டிக் கொண்டு வெறும் வயிற்றில் துளசி தீர்த்தம் பருகினால் உடல் உபாதைகளால் அவதிப்படுபவர்கள், தீராத நோய் நொடிகளுக்கு மருந்து சாப்பிட்டு கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும் இந்த யோகினி ஏகாதசி நாளில் இறைவனின் அருளால் நல்ல தீர்வு கிடைக்கும் என்று ஆன்மீக வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். ஆர்த்தா விஷண்ணா சிதிலாஷ்ச பீதா கோரேஷு ச வியாதிஷு வர்த்தமானாஹ சங்கீர்த்திய நாராயண சப்த மாத்திரம் விமுக்த துக்கா சுகினோ பவந்து என்று விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் கூறியிருப்பது போல கடுமையான துன்பத்தில் இருப்பவர்களும், மிகுந்த மனச்சோர்வு அடைந்தவர்களும், தளர்ச்சி அடைந்தவர்களும், கொடிய நோய்களால் பயப்படுபவர்களும் நாராயணா என்ற திருநாமத்தை ஒருமுறை உச்சரித்தாலே அவர்கள்
அனைத்து துக்கங்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் நோய் நொடிகளிலிருந்தும் விடுபட்டு மகிழ்ச்சி அடைவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த யோகினி ஏகாதசி விரதம் 10/7/2026 வெள்ளிக்கிழமை அன்று மிகவும் சிறப்பாக அனுசரிக்கப்படுகிறது. நாமும் இந்த யோகினி ஏகாதசி நாளில் விரதம் இருந்து மனமுருகி மெய்யுருகி பகவான் மகாவிஷ்ணுவை வழிபட்டு எல்லா வளங்களும் நலன்களும் பெறலாமே. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.